ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜோஸ்பின். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்தலி மீன் கூட்டு வைக்க போகிறோம். பாருங்கள், நெத்தலி மீன் 50 ரூபா. அவ்வளோ நெத்தலியும் மாங்காய் வெட்டி போட்டாச்சு, வெண்டைக்காய் வெட்டி போட்டிருக்கேன், தக்காளி வெட்டி போட்டாச்சு. இனி அரைச்சி ஊற்றணும். அதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு சைடு சாலை மீன் கழுவி நீட்டாக 2 துண்டாக வெட்டி போட்டு மசாலா பரட்டி வச்சுட்டையும் பொரிக்குது. அடுத்து என் வீட்டில் வந்து காலையில் வந்து ஆப்பத்துக்கு கார சட்னி, கார சட்னி இவ்வளோ தான் இருக்குது, தீந்தாச்சு. அதுக்கப்புறம் சோறு இருக்குது. அடுத்து இப்போ வந்து ஒரு பாட்டி வந்திருந்தாங்க கொஞ்சம் திங்ஸ் கொண்டு. என்ன பொருள் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஜீரகம் இல்லை, எங்கள் வீட்டில் ஜீரகம் வாங்கினேன், பூண்டு வாங்கினேன். அடுத்து கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என்ன எடுத்தாலும் இது 20 ரூபா தான். இப்போ பாருங்க, மோர் மிளகா 20 ரூபா தான். நம்ம வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடு சாப்பிட நேரம் ஒரு மிளகு பொரிச்சு சாப்பிடலாம், மோர் மிளகு. இந்த பொரி வந்து 20 ரூபா தான். இதுவும் 20 ரூபா. பப்படம், இதுவும் பப்படம், கார பப்படம், இதுவும் 20 ரூபா தான். அடுத்தது இதுவும் 20 ரூபாய், இதுவும் 20 ரூபாய், இதுவும் 20 ரூபா தான். இதில் இருக்க எல்லாமே, இது ஒன்று நிதிசு இப்போ பொட்டிச்சு கொடுத்தேன், இதுவும் பொட்டிச்சு கொடுத்தாச்சு, இதுவும் 20 ரூபா தான். இதில் இருக்க எல்லா வகையும் 20 ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வகை வாங்கியிருக்கேன் பாருங்கள். 20 ரூபாய்க்கு மொத்தம் 260 ரூபா ஆச்சு மொத்தம். இது எல்லாமே 20 ரூபா. சாரி, நான் இருக்கு பாருங்கள். என்ன எடுத்தாலும் 20, என்ன எடுத்தாலும் 20. வாங்கோ வாங்கோ வாங்கோ, வாங்கிட்டு போங்கோள். இவ்வளோ வகை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. 260 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்ன எடுத்தாலும் 20 ரூபாய் தான். அதனால கொஞ்சம் பரவாயில்ல. நிதிஷ் இது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அதனால தான் இதுவும் வாங்கினேன். இப்படி வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நிதிஷுக்குள்ள ஸ்நாக்ஸு. இதுவும் நிதிஷுக்கு தான். இதுவும் நிதிஷுக்கு, இது நிதிஷுக்கு, இது எங்கள் மாமாவுக்கு, இதுவும் நிதிஷுக்கு, இதுவும் நிதிஷு, இது எங்கள் மாமாவுக்கு வாங்கினேன். இது மாமா, இது நிதிஷுக்கு, இது நிதிஷு, இது நிதிஷு, இது வீட்டு சமையலுக்கு, இது நிதிஷுக்கு. எனக்கு இந்த வகையெல்லாம் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு இது பொரிச்சு ஒன்று கொடுக்கலாம். அடுத்த மோர் மிளகு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதே மாதிரி டெய்லி ஏதாவது சாப்பாடு கொடுத்து விடுவேன்னா ஒரு மிளகும் பொரிச்சு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு எதுக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, பூண்டு சாதம் செய்ய பூண்டு வாங்கினேன். ஜீரகம் வந்து வீட்டில் ஜீரகம் தீர்ந்து போயிடுச்சு, அதனால தான் ஜீரகம் வாங்கினேன். அது இதுக்கு பேர் ஏதோ ஒன்று உண்டு, மறந்து போயிட்டு. இதுக்கு பேர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இது எல்லாமே காஃபிக்கு ஸ்நாக்ஸுக்கு நிதிச்சுக்கு வாங்கினது வகையாக. இதுவும் ஒரு முட்டாயின்னு சொன்னாங்க, இதுக்கு பேர் என்ன மறந்து போச்சு. இதுவும் ஒருத்ததான். இதுவும் இவ்வளோ வகை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 260 ரூபாய் ஆயிருக்கு பாருங்கள். மோர் மிளகா, பப்படம், இதுவும் ஒரு பப்படம் மாதிரி பொரிச்சு சாப்பிட்றது. இது பாருங்கள், என்னென்ன வகையெல்லாம் வாங்கியிருக்கேன்னு விதவிதமான வகைகள் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன எடுத்தாலும் 20 ரூபா. உங்களுக்கும் உங்கள் ஊர்லோடையும் இப்படி கொண்டுருவாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடு வீடாக சனிக்கிழமை தூரம் வருவாங்க.